செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆக போகுது மதராசி. அதில் நீங்கள் சின்ன வயசு கேரக்டர் எஸ்கே சாரோடைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது? நம்மளுடைய நடிப்பு திறமை வந்து நல்லா வெளியே காமிச்சிருக்குது இந்த படம். அதோட வந்து இது எஸ்கே அண்ணா பண்ணுறதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் மாதிரியான படம் இது. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கேரக்டருக்குள்ளே வந்தீங்க? ஆடிஷன் ப்ராசஸ்லாம் போச்சு, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். 4 சைடு தமிழ் டைலாக் இப்படி அடிக்கிறானே ஸ்டேஜில் எப்படா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகி சாட்டப்ப சேரை மட்டும் கண்ணிலே பார்க்க மாட்டேன். லைக் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, ஆனால் வந்துருச்சுன்னா பட் ஆனால் எனக்கு ஃபேவரட் வந்து தளபதினா தான். சார் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஆக்டிங் வந்து தளபதி சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எந்த மாதிரி ஒரு பர்சன் அருண் விஜய் செட்ஸில் பார்க்குறப்போ? ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு டெரரான பர்சன் நினைப்போம், ஆனால் அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டாக, குழந்தைங்கன்னா அவருக்கு பிடிக்கும். நீங்கள் கெஸ்ட் பண்ணதில் வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மதராசி, அதை சொல்லுங்கள். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்ததே கிடையாது. நான் ஆல்ரெடி நடித்து ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தோடைய ஒரு ஸ்கிரிப்டை வந்து கவு அம்சா ஹாஃபா தெரியாம பண்ணிட்டான். என்ன தெரியாம பண்ணிட்டான்? நீ திங்கா சோறு என்ற வேர்வடா, நான் திங்கா தீஃபாஃபா. ஹே காய்ஸ், திஸ் மீ விஜய் தனுஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். எஸ், குட்டி எஸ்கேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ மதராசி படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அக்ஷய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆக போகுது மதராசி. அதில் நீங்கள் சின்ன வயசு கேரக்டர் எஸ்கே சாரோடைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது? நம்மளுடைய நடிப்பு திறமை வந்து நல்லா வெளியே காமிச்சிருக்குது இந்த படம். ஓகே. அதோட வந்து இது எஸ்கே அண்ணா பண்ணுறதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் மாதிரியான படம் இது. அப்போது அவருக்கே இது வந்து இப்போ ஒரு பெரிய படம்ன்றப்ப அது எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய படம். முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டர், எஸ்கே அண்ணா மாதிரி இப்போது ஜென்ஜியில் பாப்புலராக இருக்க ஹீரோ, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுறது கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. படத்துக்காக வெயிட்டிங். சூப்பர் சூப்பர். டான்லையும் நீங்கள் சின்ன வயசு எஸ்கேவா பண்ணியிருந்தீங்கல்ல? ஆமாம். சூப்பர். எஸ்கே சின்ன வயசு கேரக்டர்னாலே அக்ஷயை கூப்பிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி இருக்குது? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? போன படத்துலையும் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க, இந்த படத்துலையும் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்கிறப்போ. ஆமாம், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டம் தரப்போ நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். எஸ்கேவோட ஃபேஸ் கட் நமக்கு இருக்கிறதுனால எல்லா படத்துக்கும் நம்மளை வந்து இந்த மாதிரி இந்த பையன் ஆல்ரெடி ஒரு படத்தில் பண்ணியிருக்கான், எஸ்கேக்கு சின்ன வயசுல, அப்போ இந்த படத்துல செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க ஹோப்ஃபுல்லி நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கேரக்டருக்குள்ளே வந்தீங்க? ஆடிஷன் ப்ராசஸ்லாம் போச்சு, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஆடிஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து முருகதாஸ் சார் வந்து நான் ஃபஸ்ட் டைமே பார்த்தேன். ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு பார்த்த உடனே சார் ஃபஸ்ட் டைமே ஓகேப்பா அப்படின்ட்டாரு. நானும் அப்படியே சரி ஓகே, என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டாரு, பெரிய டேரக்டராச்சே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். செகண்ட் டைம் கூப்பிட்டு தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நானும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். செகண்ட் வாட்டி ஓகே ஆயிடுச்சு. தேர்ட் டைம் வந்து ஃபோட்டோஷூட் மாதிரி ஒன்று கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் வந்தது. பெரிய ப்ராசஸ் தான் போலியே. 1 2 3 3 ஸ்டேஜ் ஆஃப் ஆடிஷன் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கீங்க. ஆமாம். சூப்பர். ஆடிஷனில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க? என்ன டைலாக் சொன்னாங்க அப்போது? ஆடிஷனில் வந்து என்னோட ஓன் ஸ்கிரிப்ட். உங்களோட ஓன் ஸ்கிரிப்ட் தான்? ஆமாம். ஓகே. அப்போ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நடித்து ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தோடைய ஒரு ஸ்கிரிப்டை வந்து நடிச்சு காமிச்சேன். சூப்பர் சூப்பர். ஸோ அது வந்து ஓகே ஆச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. டான் படத்துக்கு எப்படி உள்ளே போனீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? டான் படம் வந்து அது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து கெயின் பண்ண கான்டாக்ட்ஸில் ஒருத்தர் வந்து எனக்கு இது ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ நான் வந்து டான் மூவி பண்ணுறப்ப ஒரு 2 பேஜுக்கு ஒரு தமிழ் டைலாக் அது வந்து ஆக்ட் பண்ணி சொல்லி காமிச்சேன். தமிழ்ன்றது வந்து நம்ம பேசுகிற மாதிரி தமிழ் கிடையாது, இட்ஸ் பியோர் தமிழ். ஸோ பியோர் தமிழ் டைலாக் வந்து சொன்னேன். ஸோ அவங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் ஆயிடுச்சு. சே இவ்வளோ சின்ன பையன், நான் 2 பேஜ்னா 4 சைடு மாதிரி, அப்பா 4 சைடு தமிழ் டைலாக் இப்படி அடிக்கிறானே ஸ்டேஜில் எப்படா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகி ஓகே பண்ணிட்டாங்க. டானுக்கு நான் வந்து 4 டைம்ஸ் ஆடிஷன் பண்ணேன். அப்பா ஓகே. ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சைக்கிளில் கீழே விழுற சீனை வந்து பண்ணி காமிக்க சொன்னாங்க. ஸோ அது வந்து பண்ணோம் நாங்கள் 2வது 3வது வாட்டியும் பண்ணோம். 4வது வாட்டியும் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து கலர் செக் பண்ணாங்க. ஓகே. இந்த மாதிரி பிகாஸ் அதில் வந்து டல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேக்கப் வந்து இவனுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி போட்டு சக்கரவர்த்தி சார்கிட்ட வந்து காமிச்சாங்க, சிபி சக்கரவர்த்தி சார்கிட்ட.
இப்படி 4 ஸ்டேஜையும் தாண்டி தான் நாங்கள் வந்து படத்துக்குள்ளே போனது. சூப்பர் சூப்பர். கமிங் பேக் டு மதராசி, இதில் உங்கள் கேரக்டரோட பேர் என்ன? என்னோட கேரக்டரோட பேர் வந்து ராமுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் எதையுமே ஹை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்போம். கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பீங்க. இன்னுங்க அவ்வளோதான், 3 நாள் தான் இருக்குது ரிலீஸ் ஆக, 2 நாள் தான் இருக்குது. இப்போ சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. அதான் சொல்லிட்டேனே, ராமு. ஆமாம். இப்போ நீங்கள் தான் சிவகார்த்திகேயனோட பேர் ராமு இதில். ஆமாம். சூப்பர். எஸ்கேயோட பேர் ராமு. எத்தனை நாள் ஷூட்டு, எங்கே நடந்துச்சு, இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஷூட்டிங்கோட ப்ராசஸ் வந்து ஷூட் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் இடத்துல நடந்துச்சு. ஒரு 4 days எங்களுக்கு அவுட்டோர் ஷூட்டு, 1 day இன்டோர் ஷூட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு. வேற எங்கேயும் நாங்கள் பெருசாக வெளில போகல. பட் 4 நாளுமே வந்து சென்னைக்கு அவுட் சைட் தான். ஓகே ஓகே. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பர். உங்களோட காம்பினேஷன்ஸ் யார் கூட இருந்துச்சு? சின்ன வயசு கேரக்டர்ன்றனால, சிவகார்த்திகேயன் சாரோட சின்ன வயசு கேரக்டர்னால காம்பினேஷன்ஸ் யாரு கூட பண்ணீங்க? எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு 1 டேக்கு வந்து எனக்கு ஃபேமிலியோட ஷூட் இருந்துச்சு. சூப்பர். லைக் அந்த ஃபேமிலி கேரக்டர்ஸ் பண்ண எல்லாரோடையுமே எனக்கு வந்து ஷார்ட் இருந்துச்சு. மிச்ச 3 நாள் வந்து மற்ற வேரியஸ் கண்டென்ட்ஸ் எடுத்தாங்க. லைக் அந்த படத்துக்கு தேவையான மற்ற நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே எடுக்கிறதுக்கு 3 whole days என்னை வச்சு ஷூட் எடுத்தாங்க. அண்ட் 4th day வந்து ஃபிஃப்த் டே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தாங்க. ஸோ இதுதான் நான் அந்த டோட்டல் பிளானிங் மாதிரி. சூப்பர் சூப்பர். ஆக்டிங்லாம் பார்த்துட்டு முருகதாஸ் சார் என்ன சொன்னார்? ஏன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர், சீனியர் டேரக்டர்ன்றப்போ உங்களுக்கு ஒரு நர்வஸாகவே இருந்திருக்கும், ஐயோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், சார் என்ன சொன்னார்? சார் வந்து ஆப்வியஸ்லி அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோஸ் லைக் தளபதி, தலை, கேப்டன் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய ஒரு டேரக்டர் வந்து ஆப்வியஸாக வந்து நான் வந்து அவர் எதுவும் வெளியே சொல்லுவார்னு எதிர்பார்க்கல. அவருமே வந்து டேரக்டாக எதுவும் சொல்ல மாட்டார். பட் இன்டெரக்டாக அவர் வந்து நமக்கு பின்னாடி பாராட்டுவார். ஓகே. ஸோ அதை வந்து நான் ஏடிஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சார் வந்து என்னை நல்லாவே பாராட்டியிருக்காரு. நான் அந்த பண்ண சீன்ஸ் எல்லாமே பார்த்து எனக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. எஸ்கே அண்ணாவுமே வந்து நான் பண்ண சீன்ஸை பார்த்துருக்காராம். அண்ட் அவருமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அவ்வளோ பெரிய டேரக்டரோட ஒர்க் பண்ணுறப்ப ஆப்வியஸாக நமக்கு நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ டேக்கப்போ வந்து பார்ப்பேன் சுற்றி முற்றி எங்கே உட்காந்துட்டு இருக்காரு முருகதாஸ் சார்னு. ஒரு தூரத்தில் உட்காந்துட்டு இருப்பார். ஆஹா தப்பிச்சிட்டோம்டா. ஸோ ஷார்ட் அப்போ சேரை மட்டும் கண்ணிலே பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் நமக்கு முன்னாடியே உட்காந்து டேக் கட் சொன்னார்னா நமக்கு நர்வஸ் ஆகிடும். இன்னும் இவ்வளோ பெரிய டேரக்டர், ஐயோ தப்பாக எதாவது பண்ணிட்டோன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அவர் நமக்கு கொஞ்சம் தூரமாக உட்கார்றப்ப நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஏடிஸ் தான் தருவாங்க. ஸோ அதனால அவங்க தர்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஏடிஸ் நாம ஏடிஸ் கூட ரொம்ப ஜாலியாக பழகும். ஸோ அதனால இல்லை. ஆனால் வந்து அந்த நர்வஸ்னஸ்லாம் கொஞ்ச நாள்லேயே போயிடுச்சு. ஏன்னா சார் வந்து ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கும் ஒரு மாதிரி ஜெல் ஆயிட்டார் எங்க கூட. என்ன மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள இருக்கும் சார் கூட? நீங்க படம் இந்த ஸ்கிரிப்ட் பத்தி பேசுவீங்களா இல்லை ஜாலியா எந்த ஒரு தம்பி நீ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குமா? எங்களோட கான்வர்சேஷன் வந்து தனியாக இருக்காது. நான் முருகதாஸ் சார், ஏடிஸ் எல்லாரும் சுற்றி நின்று ரேண்டமாக எதையா பற்றி பேசுவோம். அவங்களுக்குள்ள கலாச்சிட்டு இருப்பாங்க, நாங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி முருகதாஸ் சார் வந்து நல்லா எல்லாரையும் ஜாலியாக கலாய்ப்பார். ஒரு ஜாலி பர்சன் தான். ஓகே. லைக் அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஆனால் வந்துருச்சுன்னா அது போகாது. என்னையும் அந்த செட்லேயுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த வெயிலில் வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப நிறைய எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப வந்து இந்த வெயில் அடிக்க அடிக்க டயர்ட்னஸ் அதிகமாச்சு. ஸோ அது ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த லைம் ஜூஸ் கொடுத்தாங்க. அண்ட் அந்த குளுக்கோஸ் அதெல்லாம் கலந்து கொடுத்து நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நல்லா ஜாலியாக வெக்கேஷன் போகிற மாதிரி ஷூட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. எஸ்கே சார் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் இருந்தப்போ? எஸ்கே சார் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல. ஓகே. பிகாஸ் அவரோட சின்ன வயசுல நான் பண்ணுறேன்றப்போ அவருக்கும் எனக்கும் மீட்டிங் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து அவரோட ஷெட்யூல் வந்து வேணும்னே வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. பிகாஸ் என்ன எடுக்கிறப்ப எனக்கு ஷூட் இருக்கிறப்ப என்னை மட்டும்தான் வச்சு எடுத்தாங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் வேறு யாருமே வந்து அவ்வளோவா வரல, வந்து எடுக்கல. ஸோ அதனால எஸ்கே சாருக்கு வந்து தனியாக டேட்ஸ் வந்து கொடுத்து அவர் அதை ஃபஸ்ட்டே முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால எனக்கும் அவரும் மீட் பண்ணுற அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தேன். பட் பேசிக்கிற வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. மேபி ஃபியூச்சரில் கிடைக்கும்னு பார்க்கலாம். டான்லாச்சு பார்த்தீங்களா இல்லையா? டானில் வந்து சுத்தமாக நான் அவரை பார்க்கல.
ஓகே. ஏன்னா அது வந்து இப்போ இந்த ரோலுக்கு வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்திலேயே இந்த 2 minutes வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் மதராசி படத்தில். பிகாஸ் அது வந்து எஸ்கே சாரோடைய அந்த ரோலுக்கு வந்து அந்த வெயிட்டேஜை வந்து ஆட் பண்ணும். ஸோ ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டானில் வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்காது நம்ம பண்ண கேரக்டருக்கு. ஸோ வந்து கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வெயிட்டேஜ் குறைய அந்த கேரக்டர் வேல்யூ குறையும். ஸோ இந்த மாதிரி ஆகிறப்ப ஆப்வியஸாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு அவரை. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆக்டிங்குள்ளே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இல்லை ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, இல்லை எப்படி வந்தீங்க? ஆக்டிங்குள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் தான். ஆக்டிங் கிளாஸ் வந்து நான் போனதே இல்லை. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சக்ஸஸ் ஆன அந்த ஆக்டர்ஸ் கிட்டேருந்து அவங்களுடைய ஆக்டிங் இன்புட்ஸ் தான் எடுத்துப்பேன். ஓகே. ஸோ இந்த சீன் வந்து யார்கிட்டேருந்து இப்போ அழுகிற சீன்னா யார் நல்லா பண்ணுவா, அவங்கள மாதிரி நம்ம பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஆக்டிங் கிளாஸஸ் வந்து அது வந்து நம்ம மற்றவங்க நமக்கு சொல்லி தருவாங்க, இது நம்மளா பார்த்து கற்றுக்கிறது. நம்மளா பார்த்து கற்றுக்கிறப்ப அவங்க சொல்லித்தராத ஒரு சில டீட்டெயில்ஸையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ அதனால நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் ஆக்டிங். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொல்ல முடியுமா? அழுகது இவன்ட்டு கற்றுக்கிட்டேன், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு இந்த ஆக்டர் வந்து கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி ஏதாச்சும்? நான் வந்து காமெடி வந்து சூரிய அண்ணா கிட்ட இருந்தும் எஸ்கே அண்ணா கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். சூப்பர். யோகி பாபா அண்ணா கிட்ட இருந்தும் அந்த ஹியூமர், அந்த கவுண்டர் இதெல்லாமே, கேபிஒய் பாலா அண்ணா இவங்கள மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. டான்ஸ் வந்து இவர் பிரபுதேவா மாஸ்டரு அவங்களோட ஸ்டைல் வரணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி நான் டான்ஸ் கிளாஸ் ஒரு 7 years அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டைல் வரணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். நைஸ். ஆக்டிங் வந்து தளபதி சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அந்த மாதிரி அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும், விஜய் சார், அது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இவர்கிட்ட இருந்து ஒரு சில இன்புட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன். எல்லா ஆக்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக அக்ஷய் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஆமாம். சூப்பர். உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் யார்? எனக்கு வந்து காமனாக சொல்லணும்னா எனக்கு எல்லா ஆக்டரையுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வரேன் பட் ஆனால் எனக்கு ஃபேவரட் வந்து தளபதினா தான். விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறப்ப விஜய் இப்படி பண்ணுறாரு, நல்லா இருக்கே இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சி போச்சு. அவர்னால தான் நான் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஹி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன். சூப்பர். ஸோ அதனால அவர் வந்து அவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் வந்து இப்போது இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆர்ஜே பாலாஜி படத்துலையும் பண்ணியிருக்கீங்களா கிஷன் தசோட கேரக்டரா? சிங்கப்பூர் சலன். ஸோ அந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். சிங்கப்பூர் சலனோட ஆடிஷன் வந்து அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் 5 to 6 இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கோகுல் சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். சார் வந்து நீ டான் படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே, அப்படியா? ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ டானில் என்ன பண்ணியோ அது பண்ண. டானில் வந்து சைக்கிள்லேருந்து கீழே விழுந்தோம். நம்ம இப்போ எங்கே போய் தேடுறது எப்படி? அப்புறம் சரி நானே இப்படி வச்சுட்டு சைக்கிளில் போய் கீழே விட மாதிரி நடிச்சு காமிச்சிட்டேன். அவரும் பார்த்தார், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோட ரோலுக்கு பண்ணது. நடுவில் வந்து ஹைட் ப்ராப்ளம் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா வந்து அதில் வந்து இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதில் ஹீரோயினோட ஸ்மால் ஏஜ் ரோல் பண்ணுறாங்க வந்து ஹைட்டு. ஸோ அதனால் நமக்கு ஹைட் ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் வந்து இந்த படத்தில் வந்து சார் வந்து நீ வந்து நான் அவனை வந்து கிஷன் தாஸோட ஸ்மால் ஏஜ் ரோல்ஸாக போடுறேன், அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஹாப்பி. அப்படி ஆரம்பிச்சு அப்படி போய்கிட்டு இருக்கு. யானை படத்துலையும் வந்து அருண் விஜய் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். அது வந்து நான் வந்து பண்ண அவ்வளோ பெரிய ரோல் இல்லை, ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிற மாதிரி ரோலு. ஆனால் அந்த செட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஹரி சாரோட. ஆமாம், அருண் விஜய் சாரும் நல்லா நல்ல அவரோட அந்த பர்த்டேக்கெலாம் வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு ஆக்டருக்குமே வந்து இண்டிவிஜுவலாக இவ்வளோ பெரிய சாக்லேட். எந்த மாதிரி ஒரு பர்சன் அருண் விஜய் செட்ஸில் பார்க்குறப்போ? நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக அருண் விஜய் சார் நிறைய பார்த்துருப்போம். அவர் வந்து இந்த கோஆபரேஷன், அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டான சாஃப்டான ஒரு பர்சன். நம்ம வந்து அவரை ஸ்க்ரீனில் பார்த்து அவர் ஒரு டெரரான பர்சன் நினைப்போம். ஆனால் அவர் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டாக, குழந்தைங்கன்னா அவருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அதான் சொன்னேன், அவர் பர்த்டேக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு ஒவ்வொரு சிங்கிள் சைல்டுக்குமே. அப்படின்னா அவர் எவ்வளோ நல்ல வந்து. நைஸ். கம்மிங் பேக் டு மதராசி, நீங்கள் கேரக்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி அப்படியே ஸ்டோரி அப்படியே தெரிஞ்சிருக்கும் மேலோட்டமாக, மதராசியோட ஸ்டோரி இப்படி தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணதில் வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மதராசி, அதை சொல்லுங்கள்.
ஸ்டோரி ஆஃப் மதராசிங்கிறது வந்து அது வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கு எப்படி ப்ரீஃப் கொடுப்பாங்க டேரக்டர் சார் மதராசியில்? எனக்கு என் ரோல் மட்டும்தான் ப்ரீஃப் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ப்ரீஃப் கொடுத்தது வந்து நீங்கள் எஸ்கேவோட சின்ன வயசு சொல்லப்படுறீங்க, அதில் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து அவர் இப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி நடக்குது. எப்படி இருக்காரு, எந்த மாதிரி நடக்குது, நீங்கள் எவ்வளோ இது பண்ணி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், நான் வாயை திறக்க மாட்டேன். சொல்லக்கூடாதுன்னு அடிச்சு போட்டு கேட்டு சொல்லியிருக்காங்களா? ஆமாம், எதுவும் அது சொல்லக்கூடாது. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் we are not supposed to tell. சூப்பர் சூப்பர். ஆனால் ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த படத்தில். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணதில் வந்து நிறைய படங்கள் வந்து அவ்வளோவா போகலை. ஏன்னா அது அவங்க நல்லா ஹைப் கொடுத்த காரணமோ அது என்னவோன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய நல்லா போகலை. பட் ஆனால் இந்த மதராசி ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா போகும். பிகாஸ் அதோட ஸ்டோரி நல்லா இருக்கு. ஸ்டோரி டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்ததே கிடையாது. ஓகே. அண்ட் கேரக்டர் வெயிட்டேஜ், ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டேஜ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக முருகதாஸ் சார் பிரித்து கொடுத்துருக்கறனால இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு படமாக வரும்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கை பலிக்கட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆடிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் டைலாக்ஸ் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்ல முடியுமா? மதராசியில் மதராசிலேருந்து டைலாக் இல்லை, பட் ஆனால் டான் படத்துலேருந்து டைலாக் இருக்குது. மதராசி வந்து டயலாக்ஸை விட நிறைய ரியாக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் கிட்ட எனக்கு டைம் எடுத்துச்சு. பிகாஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே முதல்ல பழகணும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு 1.5 to 2 மினிட்ஸ் வந்து லைக் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே சொன்னால் தான் அந்த மூடுக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதை பண்ணதை ரிஹர்ஸ் பண்ணி பார்க்க முடியும். பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு சொன்ன ஒரு 10 செகண்ட்ஸில் நான் அந்த மூடில் செட் ஆகிடுவேன். செட் ஆகி அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்கு நான் வந்து டான் பண்ணக்கப்புறமே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் வந்து ஒரு டைலாக் சொன்னேன். அந்த டைலாக் வந்து அநியாயத்துக்கு அதையே போட்டு அடித்து ட்ரெண்டு பண்ணி விட்டாங்க. அந்த சூரி சாரும் எஸ்கே சாரும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இதா கவு அம்சா. அந்த டைலாக் வந்து சின்ன வயசாக இருக்கிறப்ப சொல்லியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் கேட்கறனால இப்போ அதை உங்களுக்காக நான் வந்து பண்ண போகிறேன். தேங்க்யூ பண்ணுங்க. இது வந்து கட்டக்குரல் வந்து சூரி சார் வாய்ஸு. ஓகே. கொஞ்சம் குழந்தை மாதிரி பேசுறது எஸ்கே சார் வாய்ஸ். ஓகே. இதா கவு அம்சா. ஆஃபா தெரியாம பண்ணிட்டான். என்ன தெரியாம பண்ணிட்டான்? நான் வல்ல கப்பட்டை நிற்க வச்சா இப்படி விளாண்டுக்க. ஆஃபா என்ன ஆஃபா? நீ திங்கா சோறு என்ற வேர்வாடா, நான் திங்கா தீஃபாஃபா, அதுவும் என் காசு தான்ஃபா. இந்த டயலாக் வந்து சூப்பர் அந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டான டயலாக். எஸ் அது எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்த டயலாக். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து, ஏன்னா இந்த படத்தை வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்ப தான் வந்து நானே பார்த்தேன். என் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த படத்துலேயே வந்து இந்த ஒரு திங் தான். அண்ட் அந்த படத்தை வந்து ஒரு காமெடி ஃபிலிமாக வந்து போர்ட்ரே பண்ணதும் இந்த சீன் தான். ஏன்னா அதில் மோஸ்ட்டாக எமோஷ்னல் சீன் நிறைய வரும். பட் ஆனால் காமெடி சீன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி எமோஷ்னல் சீன்ஸை விட கம்மியாக வரும். ஸோ இந்த சீன் வந்து அதில் காமெடியில் பெஸ்ட்டு சீன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். மதராசி படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு இந்த கெரியர் ஆரம்பித்து இன்னும் நல்லா சூப்பராக போகணும்னு கேட்டுக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, நன்றி.